அது என்னமோ தெரில, சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே ஒரு இது இருந்துச்சு. அவகிட்ட கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், ஏன் திருட்டுத்தாலி கூட கட்ட பார்த்தேன். அவ கொஞ்சம் கூட அசரவே இல்லையே. அவ்வளோ டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு உங்களைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவ்வளோ பிடிவாதமாக இருந்தா. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா நான் படுத்தின பாட்டுக்கு இந்நேரம் எனக்கு சரின்னு சொல்லியிருக்கணும். இல்லையா உங்க கூட ஊரை விட்டே ஓடி இருக்கணும். ரெண்டையும் செய்யலையே. கடைசி வரைக்கும் உங்களை விட்டு கொடுக்காம இருந்தால. ஆமா, அவ்வளவு நல்ல பொண்ணியா? என்ன கோபம்? அது அவங்க குடும்பத்துக்கே உள்ள கோணம். எங்க குடும்பத்துக்கு மட்டும் என்ன கோபத்துக்கு குறைச்சலாம் என்ன? மற்றபடி அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ பொறுமை. இப்போவும் ரத்னாவை எனக்கு பிடிக்கும். ஆனா முன்ன மாதிரி பார்வையில் இல்லை. என் வீட்டுக்காரி எசக்கியோட அக்காவா அவளை பிடிக்கும். ஒரு பொறுப்பான டீச்சரா பிடிக்கும். என் குடும்பத்துல ஒருத்தியா பிடிக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? ரத்னா உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். அதை விட எனக்கு வேற என்னங்க சந்தோஷம் வேணும்? அதனால தயவு செஞ்சு பொறுமையா இருந்து என் ஆசையை நிறைவேற்றுங்க வெங்கடேஷ். போலாம் வாங்க. அவ சந்தோஷமா வாழ்றது இருக்கட்டும், முதல்ல அவ வாழ்ந்துருவாளான்னு பார்த்துருவோம்ல. காதலிக்கிறதுக்காக நான் இந்த நாடகத்தை போடல, கழுத்தை அறுக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும். பொறுத்திருந்து பாருங்களேன் இந்த வெங்கடேஷ் செய்ய போற வேலைய. வெங்கடேஷ் வாங்க போலாம். ஹலோ, சொல்லுங்க சார். அப்பப்ப அந்த பொண்ணுக்கு பிடிச்சது எதையாவது வாங்கிக்கோங்க. வேற யோகேஸ்வரன் 52. அப்புறம் பர்னி சிஸ்டர், சொல்லுங்க வெங்கடேஷ். இந்தாங்க சிஸ்டர் பூ. ரத்னாக்கு வாங்கிட்டு வந்தேன், கொடுங்க. அதுக்காக இம்பிட்டு பூவா? நான் தான் ரத்னாவுக்கு மட்டும் வாங்கினா பத்தாதான்னு கேட்டேன். வெங்கடேஷ் தான் வீட்டில் 5 லேடிஸ் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் வாங்கினா தப்பாடாதான்னு 5 பேருக்கும் சேர்த்து பூ வாங்கிட்டார். அதுக்கு என்கிட்ட எது கேக்குறீங்க? நீங்களே அவகிட்ட கொடுக்க வேண்டியதானே? இந்த நேரத்துக்கு மேல பூ வச்சுக்கிட்டா எனக்கு தலை வலிக்கும். பங்காளி, உங்க ட்ராக் என்னமோ கிளியரா தான் இருக்கு. ரத்னாவோட கோவத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். பரவாயில்ல ப்ரோ, என்ஜாய். மாமா, அந்த பூவை எங்க கிட்ட கொடுங்களேன், மத்தவங்க எல்லாரும் வச்சுக்கிடுதோம். மாமா, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் காப்பி கொண்டாடுறேன்.
ஏம்ல என்ன கோலம்ல இது? எது? ஏதோ பேய் படத்துல வேஷம் கட்டின மாதிரி வேஷம் கட்டிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஏய், என்ன கிண்டலா? இருக்கிற பனிக்கு மூஞ்சி கை கால்லெல்லாம் தோல் ட்ரை ஆகுது. அதான் ஒரு ஹைட்ரேட்டிங் மாஸ்க் போட்டிருக்கேன். என்னது? ஹைட்ரேட்டிங் மாஸ்க். ஆ, அது என்ன கன்றாவியா? ஏம்ல பாத்துல கனி பாத்துக்கிட்டு தொலைக்கு போதா? சின்ன பிள்ளை பயந்து விடுவா. அச்சோ, இவங்க வீட்ல எல்லாரும் அப்படியே தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்தவளுங்க. பேர் அழகிங்க. என் மூஞ்சி மட்டும் அப்படியே அகோரமா இருக்காக்கும். டேய் போடா, குடிக்க தண்ணி இல்ல, போய் செம்புல தண்ணி கொண்டு வா போ. ஏய், நீ என்ன ஒரு ஹஸ்பண்ட் மாதிரியா நடத்துத? ஆபீஸ் பாய் மாதிரிலாம் நடத்துத? கிளினிக்ல என்னடானா போய் டீ வாங்கிட்டு வாங்க, இங்க ரூமுக்கு வந்தா போய் தண்ணி எடுத்து வாங்க. என்னல காலையில இருந்து நீ கேக்குறப்பெல்லாம் செம்பு செம்பா தண்ணி கொண்டு வந்து குடுக்கறேன்ல. ஒரு தடவை நீ கொண்டு வந்து கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ. ஊருக்கு தான் நான் என்னவோ பிரசிடென்ட், உனக்கு என்னவோ நான் அசிஸ்டன்ட் தான். இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்த தலையெழுத்த பத்தியா? தர்மகத்தாவா இருக்கிற டாக்டருக்கே இந்த தலையெழுத்தனா, பிரசிடென்ட்னா மட்டும் நீ பெரிய இவனா? போய் தண்ணி கொண்டு வாடா போடா. நல்லா மூஞ்ச பத்தியா? என்ன சொன்ன? மூஞ்சி புள்ள மாவு கட்டு போட்ட மாதிரி இருக்குன்னே. அது ஒரு காண்டா மிருகம் சொல்லுது பாரு. டே, இந்த மூஞ்சி உனக்கு பேய் மாதிரி இருக்கா? மவன நீ வாடி, உனக்கு இருக்கு. பக்கத்துல வரதுக்கே பயமா இருக்கு. எடுத்துக்குடி. என்ன சொன்ன? டேய் ஹலோ, கையெல்லாம் கிரீமா இருக்குல்ல, கழுவிட்டு தான் குடிக்கணும். ஏன் அப்படியே குடிக்க வேண்டியதானே? அப்படியே குடலு வயிறுக்கெல்லாம் போய் அப்படியே இந்த மொஜி ஜெஜரு ஆகி குளிருக்கு நல்லா இதமா இருக்கும்ல. ஏய் என்ன சொன்ன? என்னோட மூஞ்சி பேய்க்கு பேஸ்ட் அடிச்ச மாதிரி இருக்கா? அப்படி சொல்ல, பின்ன பேய் படத்துல வர அழகான ஹீரோயின் முகம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். என்ன சமாளிக்கிறதா நினைப்பா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊருக்குள்ள நீயும் ஒரு ஹஸ்பண்ட் தானே பெருமையா பீத்திட்டு இருக்க. உனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கான்னு நினைச்சு பாத்திருக்கியா? இல்லை, என்ன திடீர்னு வண்டி வேற பக்கமா இழுக்கு? வேற பக்கமா இழுக்கிறது நீதான். ஏண்டா, நேத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன்லாம் பொண்டாட்டிக்கு முழமுழமா பூ வாங்கிட்டு வந்து தரான். ஆனா நான் சொல்லாமே நீ ஒரு நாளாச்சும் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியா? என்னல சொல்லுத? இப்பதான் போன மாசம் அல்வா மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்து ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுது அப்படி ரொமான்டிக்ஸ்ல பண்ண. என்ன மறந்து விட்டியா? டேய் டேய், அதுக்கு பேரு ரொமான்டிக்ஸ் இல்ல, ரொமான்ஸ். மாசத்துக்கு ஒரு நாள் நீ மல்லிகை பூ வாங்கிட்டு வந்தா அது போதும் நினைக்கிற, அப்படிதானே? இலே இலே, என்னல என்னையும் போய் அந்த இத்து போனோன்னு சேர்த்து வச்சு பேசியா? நானும் அவனும் ஒரே ஈடா? அவன் பொண்டாட்டிக்கு அவன் புருஷன், எனக்கு நீ புருஷன். அப்போ சேம் சேம் தானே? என்ன சேம் சேம்? அவன் ஒரு பப்பி சேம். ஏம்ல, அவன் வாழ்க்கையே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. அவ சேர்த்துக்கிட மாட்டா. எப்படி இருந்தாலும் அது புட்டுக்கிட்டு தான் போகுது. அவன் ஏதோ அப்படியே ஒட்ட வைக்கிறதுக்காக அல்வா மல்லிப்பூ அப்படியே ஏதோ சமாளிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துறான். நம்ம வாழ்க்கைன்னு அப்படியா? ஏன் எப்படி இருக்கு? பேனாக்கேத்த மூடி மாதிரி, இன்ஜினுக்கு ஏத்த ஆயில் மாதிரி, போனுக்கு ஏத்த சார்ஜர் மாதிரி, நீ நானும் அப்படியே ஒரு மாதிரி கெட்டாய் போயிருக்கும்ல. ஆக பக்கம் பக்கமா டயலாக் மட்டும் தான் பேசுவேன். ஆனா மல்லிகை பூ மட்டும் வாங்கிட்டு வர மாட்டேன், அப்படிதானே? இல்லை, எங்கிட்ட செத்துனாலும் அங்கேயே வந்தா என்னல பண்றது? டபர்ல நாளில இருந்து இந்த சம்மோ உனக்கு தினமும் மல்லிப்பூ வாங்கிட்டு தான் வருவான். பாத்துக்க. பாரு, சபதமா? சபதம் இல்ல, சத்திய. என் அப்பா முருகன் மேல சத்தியமா சொல்லுதம்ல, டெய்லி இனிமே மல்லிப்பூ ஓட தான் வருவேன் நான். வாயிலேயே போடுவேன். எதுக்கு எடுத்தாலும் முருகன் முருகன்ட்டு. டேய், உனக்கு சாட்சியா வரது தவிர அவருக்கு வேற வேலையே இல்லையா? டேய், மரியாதையா படுத்து தூங்கு. இல்லை, என்ன கொஞ்ச நேரம்? என்ன கொஞ்ச நேரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, என்ன அவசரம், என்ன அவசரம் சொல்லு பொண்ணே. ஏம்ல தாப்பா போடல, கதவு தாப்பா போட்டு வந்துட்டியா? அத கூட இவர் போட மாட்டாரு, எல்லாத்தையும் நானே செய்யணும். கொடுமடா. ஏய்,
தெம்ப போய் யாராவது படுக்கையில வைப்பாங்களா? தேவையா இது? டேய் 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 சாரிடா. இதுக்கு நீதாம்ல காரணம். எனக்கு தெரியும்ல. வேணும்னே தான் டேய் பண்ண. நான் வேணும்னு தட்டி விட்டிருந்தா இந்நேரம் உன் மண்டை உடைஞ்சிருக்கும்டா. உன் வயித்து மேலே விழுந்திருக்கும். என்னத்தா இவன் சத்தக்கு அப்பா அப்பா. ஏலே, அப்பா காப்பாத்து. என்னல பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம்ல குளிக்காம பெட்ரூம்ல பாய போட்டு குளிச்சிட்டு இருக்க? அத்தராத்திரில எப்போ நான் சொல்றது கேள். நல்லா சொல்லுங்க மாமா. வயசாயிடுச்சே தவிர இன்னும் சின்ன புள்ள மாதிரியே விளையாடிட்டு இருக்கான் இவன். பொறுப்பு ஒண்ணு இருக்கா? ஆளப்பாரு இப்படி விளையாடி இருந்தீங்கன்னா நான் எப்பெல்லாம் தாத்தாவாவேன்? ஐயோ இவன் செய்ய மாட்டான் போல ஒண்ணும். ஐயோ ஏத்தா நீ என்னத்தா மூஞ்சில பேய் மாதிரி என்னத்தையோ பூச்சி வச்சிருக்க? வெஜல்லே. ஐயோ மாமா, நான் பூசல மாமா. இவன் தான் என் தங்கச்சிங்க மாதிரி அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு இதோ இந்த கிரீமை பூசினா. நீ ஏற்கனவே அழகுதானே, இது வேறயா? இல்ல இப்படியே விளையாடி இருந்தீங்கன்னா பேரம் பேத்தி எனக்கு எப்பலாம் பத்தி கொடுப்ப? இவன் பிள்ளை பத்தி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் ஓடி பிடிச்சி விளையாண்டு இருக்கானே. இங்க என்ன நடந்துன்னே தெரியாம நீ மாட்டு உளறிட்டு போத. இல்லை கொஞ்ச மாட்டி விட்டியே, நேரம் எங்க போயிட்ட? கொஞ்ச ஐயப்போ. நேரம். சார், ஆரதி, என்ன பண்றீங்க? ஆறுன்னு கேட்டா ஆறுன்னு சொல்லு. நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன? சாரி சார், என் பேரு ஸ்ருதி, டாக்டர் ஸ்ருதி, பரணியோட கிளாஸ்மேட். இவ என் ஃப்ரெண்ட் விஜி, இவளும் டாக்டர் தான். 2 பேருமே பரணி கூட படிச்சவங்க தான். சரி, என்ன விஷயம்? பரணியை தேடி எதுக்காக இங்க வந்திருக்கீய? இதான பரணி வீடு, அதான் வந்தோம். விஜி நீ இரு, சாருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார், சமூக முன்னேற்றத்துக்கான மருத்துவர்கள் குழுன்னு ஒரு டாக்டர்ஸ் குரூப் இருக்கு. ஏன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்ச குரூப் அது. ஓஹோ, என்ன அதுக்கு டொனேஷன் ஏதாவது வேணுமோ? சேச்சே, அதெல்லாம் இல்ல சார். அந்த குரூப்ல இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் டாக்டர் அவார்டு பரணிக்கு தராங்க. அவளை இன்வைட் பண்ற வேலைய எனக்கு தந்திருக்காங்க. அவளை குடும்பத்தோட இன்வைட் பண்ணணும், அதான் வந்தோம். நீங்க வீடு மாறி வந்துட்டீங்க. அந்த துரோகிய லட்சமா கொட்டி டாக்டருக்கு படிக்க வச்சது நானு. ஆனா அவ ஒரு படிக்காத வெறும் பய, இலக்கார பய, அவனோட ஓடி போயிட்டான. அவ சம்பந்தப்பட்டவங்க யாரும் எனக்கு பிடிக்காது. ஏதோ இப்ப நான் ஒரு நல்ல மூடுல இருக்கேன், அதனால உங்களை அசிங்கப்படுத்தாம விடுதேன். ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் இங்கிருந்து கிளம்பி போயிருங்க. சார், நாங்க சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் பரணி உங்களை எதிர்த்து தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டா. அதுவும் ஒரு மளிகை கடை ஆள கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்தோம். சொல்ல போனா நாங்க வந்ததே உங்களை பார்க்க தான், பரணிய பார்க்க இல்ல. என்னடா 2 பேருமே நெசமாவே டாக்டருங்க தானா? பரணியோட தான் படிச்சீங்களா? ஆமா சார், சத்தியம் பண்ணாதான் நம்புவீங்களா? அதுக்கு இல்ல, பரணியோட ஃப்ரெண்டுன்னா நீ பரணி பக்கம் தானே நிக்கணும். எதுக்காக என்னைய பார்க்க வரணும்? காரணம் இருக்கு சார்.
படிக்கிற காலத்திலேயே இவளுக்கு பரணிய பிடிக்காது. காலேஜ் டேஸ்ல இவளுக்கு எனிமினா அது பரணி தான். எதிரிக்கு எதிரி நண்பன், அந்த ஃபார்முலாவா? எக்ஸாக்ட்லி. அதான் உங்களை பார்க்க வந்தோம். ஓ, சரி சரி சரி. அங்க வீட்டுல யாரும் இல்ல. காப்பி கிப்பி சாப்பிடுறீங்களா? நான் போடுற காப்பியை நானே சாப்பிட மாட்டேன். காப்பி சாப்பிடுவோம் வாங்க. ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம், வேண்டாம், பரவாயில்ல. சரி, உட்காந்து பேசுவோம் வாங்க. சார், அது என்ன சார், நாங்க வரப்ப பரதநாட்டியத்துல அபிநயம் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணு இல்ல, எனக்கு கழுத்துல ஒரு வெட்டு, அது அடிபட்டுருச்சு. டாக்டர் சொன்னாரு கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு. அதுக்கு ஏதோ பிஸியோ திசியோன்னு ஆறாரியோ பார்க்கணும்னு சொன்னாரு. எனக்கு தெரியாது எக்ஸசைஸா. அதான் நானா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்க வந்து விஷயத்தை சொல்லுங்க. பரணிக்கு அவார்டுன்னா எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? நீங்க அவளை பெருமைப்படுத்துறதுக்கு வரல சார். அவார்ட் ஃபங்க்ஷன்ல வச்சே அவளை அவமானப்படுத்தணும், அதுக்காக தான் வந்தேன். அப்படி என்னதான் உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை இம்பிட்டு வேகமா இருக்கே? பிரச்சனை என்னன்னா, காலேஜ்ல 2 பேரும் பார்த்துக்கிட்டு டே 1ல இருந்தே பிரச்சனை தான். அதுக்கு ஹைலைட்டா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் இருந்தாலும் அந்த சம்பவத்தை ஒரு பெரிய சீனா இல்லாம கொஞ்சம் சின்னதா சுருக்கமா சொல்லுங்க போறோம். நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, படிப்புலயும் பெரிய புத்திசாலி தான். ஆனாலும் காலேஜ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பரணி தான் முதலிடம் பிடிப்பா. நான் எப்பவுமே 2வது இடம் தான். சரி, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அறிவுக்கு தகுந்த மாதிரி தானே படிக்க முடியும். நான் அதை மைண்ட் பண்ணல சார். பட் நான் பிஜி முடிச்சு தனியா மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஆரம்பிச்சேன். அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு உங்க மகளை இன்வைட் பண்ண வந்தேன். அப்பதான் நான் அவமானப்பட்டேன். அதுக்கு இப்ப நினைச்சாலும் எனக்கு பிபி ரைஸ் ஆகுது. என்னல, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆரங்க கிளினிக் வாசல்ல வண்டியில் நிக்கா. போச்சுடா, இவ எதுக்கு இங்க வந்தா? அவ என்னோட கிளாஸ்மேட்டுடா. இல்லே, உன்னை பார்க்க மெட்ராஸ்ல இருந்து ஒரு 5 தங்கச்சி வந்தாலும்ல, அவளுக்குள்ள ஒத்தியா? சச்சா, அவளுங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவ காலேஜ்ல நான் பார்த்த முதல் நாள்ல இருந்தே என்னை எதிரியாவே பாக்குறவ. இவ பெரிய பணக்காரி. அந்த திமிரு எப்பவும் இவகிட்ட இருக்கும். ஓவர் பந்தா பண்ணுவா. ஆனா இவ்ளோ தூரம் தேடி வந்திருக்கானா, சம்திங் ஏதோ பெருசா இருக்குமோன்னு தோணுது. இல்லே, வா என்னன்னு போய் பாப்போம். ஹே ஸ்ருதி. ஹாய் பரணி. வாட் a pleasant surprise. ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எம்ல சாவி கொடு, நான் போய் திறக்கேன். இரு. ஓகே, சரி உள்ள வா போலாம். வாங்க உள்ள வந்து பேசுங்க. வா. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருடி. அப்புறம் என்ன திடீர்னு என்ன தேடி வந்திருக்க? ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான். அது சரி, ஓட்ட வண்டியில வந்து இறங்குற. இன்னமும் நீ கார் வாங்கலையா? அவசியப்படல, வாங்கல. பிரமாதமா நடிக்கிறடி. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. தேங்க்யூ.
சரி, நீ வந்த விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? ஏம்ல நான் அப்படியே கிளம்புதேன். ஆ, வேலை இது இருக்கு. யாரு? டூ வீலருக்கெல்லாம் டிரைவர் வச்சிருக்க போல. ஆ, ஆமா, டிரைவர் தான். என்னோட லைஃப கரெக்டா ஓட்டிட்டு போற டிரைவர். என்னோட அதர் ஹாஃப், என்னோட ஹஸ்பண்ட். வாட்? ஹஸ்பண்டா? இவரா? என்னடி ஆச்சு உனக்கு? ஓவரா படிச்சதால மண்டைக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஏய், நீயும் டாக்டர் தானே? யார் முன்னாடி என்ன பேசுறதுன்னு இன்னும் கத்துக்காமலே இருக்கே. ஆச்சரியமா இருக்கு. ஏதோ தோணுச்சு, கேட்டேன். இதுல என்ன தப்பு? சண்முகம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், போய் இவளுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வந்தா போச்சு. பரவாயில்லையே, உனக்காக வண்டி ஓட்டுறாரு, டீ வாங்கிட்டு வராரு. சரியான வேலைக்காரன் தான் உன்னோட ஹஸ்பண்ட். டீ வாங்கிட்டு வரேன். என்னடி கிளினிக் இது? ஒரு நர்ஸ் இல்ல, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இல்ல, ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்ல. ஒரு டேபிளையும் ஒரு சேரையும் போட்டுக்கிட்டு இதுக்காகவா கோல்ட் மெடல் வாங்கின? உனக்கு படிப்புனா பணம். நான் படிச்சது இந்த மாதிரி மக்களோட மக்களா வேலை பார்க்க தான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை?